வணக்கம், வெல்கம் டு ரோஹிணி அஸ்வின் லா டாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல சைல்டு லேபர் அபாலிஷன், அதாவது குழந்தை தொழிலாளர்கள் தடை சட்டம், இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சொசைட்டில ஒரு விஷயத்த கவனிச்சோம்னா தெரியும். 1996க்கு முன்னாடி சைல்டு லேபர் அப்படின்ற டேர்ம் ரொம்ப காமனா சொசைட்டில பேசப்பட்டிருக்கும். ஆனா இப்ப இருக்க சொசைட்டில அது இருக்கானா அந்த அளவுக்கு யாரும் அதை பத்தி பேசுறது இல்லை. அது ஏன்? சொசைட்டில இப்போ சைல்டு லேபர் நம்ம பார்க்க முடியுதானா? கண்டிப்பா இல்லை, அது ரொம்ப ரேர் தான். ஆனா 1996க்கு முன்னாடி இது ஒரு ரொம்ப ப்ரிவலண்ட் டாபிக் இந்த சொசைட்டின்னு சொல்லலாம், ஹாட் டாபிக் இந்த சொசைட்டி. எங்க பார்த்தாலும் சைல்டு லேபர், அதை பத்தி தான் நியூஸ் போயிட்டு இருந்தது. அது ஏன் இப்போ அந்த மாற்றம் அப்படின்னா, நம்ம இந்தியன் லீகல் சிஸ்டம்ல நடந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ தி சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன், அதுக்கான ப்ரொவிஷன் நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. அண்டர் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கீழே அண்டர் ஆர்டிகல் 24ல employing children below 14 years of age in any sort of hazardous activities or hazardous factories and mines அப்படின்னா it's completely prohibited அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதாவது 14 வயதின் கீழே இருக்க குழந்தைங்களை எந்த விதமான கடினமான வேலைகளுக்கும் மைன்ஸ்லயும் ஃபேக்டரிஸ்லயும் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால இருக்கு. அப்படி இருந்துமே அதை பல பேர் அதை கடைபிடிக்கவில்லை. ஸ்ட்ரிக்டா அது யாருமே ஃபாலோ பண்ணல. எங்க பார்த்தாலும் சைல்டு லேபர். இதற்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா, நம்ம சொசைட்டில ப்ரிவலண்டா இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் நீட்ஸ், பாவர்ட்டி, வறுமை, அதுதான் காரணம். மோரோவர் பல ஆர்ஃபன்ஸ் children without parents and also many children without the consent of the parents. Sometimes children are employed in the factories for the family needs. இந்த மாதிரி ஒரு காசஸ்னால தான் சைல்டு லேபர் அப்போ ரொம்ப காமனா சொசைட்டில இருந்தது. அதுக்கான காஸ் இதுதான். ஸோ ஏன் மக்கள் இதை ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கலன்னா, கான்ஸ்டியூஷன்ல இந்த ப்ரொவிஷன் இருந்தது, ஆனா ஒரு ஸ்டாட்யூட்டரி லாவா இதுக்கு தனியா ப்ரொவிஷன் இல்லை. ஸோ இதை பார்த்துட்டு பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்டாட்யூட்டரி லா எனாக்ட் செய்யப்பட்டது. ஸோ தட் வாஸ் சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 1986. அதுல இந்த ப்ரொவிஷனை ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு சொல்லப்பட்டிருந்தாங்க. ஆனா அதுலயுமே பிலோ 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் எந்த ஒரு சைல்டுமே ஒரு ஹசார்டஸ் ஃபேக்டரிஸ்லயும் மைன்ஸ்லயும் இன்வால்வ் செய்யப்படக்கூடாதுன்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்கு. விச் மீன்ஸ் அந்த சைல்டு லேபரை கம்ப்ளீட்டா இந்த ஸ்டாட்யூட் இந்த சட்டம் அபாலிஷ் பண்ணல. நீங்க குழந்தை தொழிலாளர்களை வைத்துக் கொள்ளலாம், ப்ரொவைடட் என்னன்னா அவங்க கடினமான வேலைக்கு உட்படுத்தக்கூடாது, சின்ன சின்ன வேலைகளை அவங்களை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனாலுமே நம்ம சொசைட்டில அவங்கள ரொம்பவும் கடினமான வேலைகளுக்கு உட்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதுதான் உண்மை. இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னா, இந்த சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை, அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப 14 இயர்ஸ்க்கு கீழே இருக்க குழந்தைங்களை தான் மேஜரா எம்ப்ளாயர்ஸாவே போட்டிருந்தாங்க. ஸோ இதனால பல குழந்தைகளோட உயிருக்கு ஆபத்து, பல குழந்தைகள் இறந்து விட்டார்கள். பல குழந்தைகள் கை, அந்த ஃபிங்கர்ஸ் இருக்கு, கம்ப்ளீட்டா எரோட் ஆயிடுது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால. பல குழந்தைங்களுக்கு பல இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் லைக் லங் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் இன்ஃபெக்ஷன். ஸோ இத மாதிரி பல வகையில குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் ரொம்ப காமனா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. ஸோ அந்த டைம்ல இதை நோட்டீஸ் பண்ணி இதை கண்டிப்பா நம்ம தட்டி கேட்டு இந்த விஷயத்தை அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச ஒரு அட்வொகேட் இதை பொதுநல வழக்கு ஃபைல் பண்றாங்க. ஸோ நம்ம பொதுநல வழக்கு, இது PIL, தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த அட்வொகேட் இந்த பொதுநல வழக்கை ஃபைல் பண்ணும்போது எந்த ஒரு பார்ட்டியும் ரெப்ரசன்ட் பண்ணாம தனிச்சையாகவே அந்த எவிடன்ஸ் எல்லாம், மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, அதற்கான டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல அண்டர் ஆர்டிகல் 32 கீழே இந்த வழக்கை ஃபைல் பண்றாரு. ஏன்னா இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம், நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல யாருமே கடைபிடிக்கல. ஸோ இட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட் வயலேஷன் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அடிப்படையில அவர் அண்டர் ஆர்டிகல் 32 கீழே இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்றாரு. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு சாதகமாக வருகிறது. ஸோ இந்த மிகப்பெரிய புரட்சியை செய்தவர் யார் அப்படின்னா, அந்த அட்வொகேட் பேரு திரு MC மேத்தா. அதாவது ஒரு முழு பெயர் பார்த்தீங்கன்னா திரு மகேஷ் சந்திர மேத்தா அவர்கள் தான் இந்த பொதுநல வழக்கை ஃபைல் பண்ண அட்வொகேட். இவர் ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர் அண்ட் அட்வொகேட். He is also called as the hero of PIL.
அதாவது பொதுநல வழக்கின் நாயகன் அப்படின்ற அடைமொழி அவருக்கு உண்டு. ஏன்னா நம்ம நாட்டுல அதிகமாக அந்த என்விரான்மெண்ட்டை கன்சர்ன் செய்து நிறைய பொதுநல வழக்கை தொடுத்தவர் இவர் தான். நிறைய இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பை தட்டி கேட்டு பல பொதுநல வழக்கை சுப்ரீம் கோர்ட்டில் சமர்ப்பித்த பெருமை வந்து இந்த எம்சி மேத்தா அவர்களுக்கு உண்டு. ஸோ அதனாலேயே அவரை வந்து தி ஹீரோ ஆஃப் பிஏஎல்னு சொல்லி அழைப்பாங்க. மோரோவர் he is also called as the green lawyer of India. ஏன் அப்படின்னா நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்பை பற்றி நிறைய வழக்கை தொடுத்தவர் அவர்கள் தான். அதனால அவரை வந்து தி கிரீன் லாயர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து இந்த சைல்டு லேபரை கம்ப்ளீட்டா ப்ரொஹிபிட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல அவர் வந்து ஒரு பொதுநல வழக்கை தொடுத்திருக்கிறார். இதுல ஜட்ஜ்மெண்ட் வந்து இவருக்கு சாதகமா வருது. ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப சிறப்புனா, இந்த இந்தியன் லீகல் ஹிஸ்டரியிலேயே முதல் முறையாக இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சைல்டு லேபர் பிலோ 14 இயர்ஸ் கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணது இந்த ஜட்ஜ்மெண்ட் தான். இதுக்கு முன்னாடி எந்த சட்டமும் கம்ப்ளீட்டாக சைல்டு லேபர் அபாலிஷ் பண்ணல. ஆனா கம்ப்ளீட்டா 14 இயர்ஸ் கீழே எந்த குழந்தையும் எந்த விதமான எம்ப்ளாய்மெண்ட்லயும் ஈடுபடக்கூடாது, எந்த ஒர்க்லயும் ஈடுபடுத்தக்கூடாது. அது கடினமான ஒர்க் ஆகட்டும் இல்ல சுலபமான வேலையாகட்டும், எந்த விதமான வேலையிலையும் அவர்களை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன முதல் ஜட்ஜ்மெண்ட் இந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் தான். இந்த கேஸ் வந்து ஒரு முதல் சட்டம். ஏன் சட்டம்னு சொல்றேன் அப்படின்னா, தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இஸ் பைண்டிங் அப்பான் தி ஆல் அதர் கோர்ட்ஸ் இன் தி country under Article 141 of the Constitution of India. இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ் மேட் லாவாக ஃபாலோ பண்ண செய்யப்படும் அப்படின்றது தான் இந்த ப்ரொவிஷனோட அர்த்தம். அதாவது எந்த விதமான எக்ஸ்பிளிசிட் சட்டமும் இல்லாம, வெளிப்படை சட்டமும் இல்லாத பட்சத்தில் ஜட்ஜ்மெண்ட்டே ஒரு சட்டமாக ஃபாலோ செய்யப்படும். அதான் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க, தி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுதான் பல ஸ்டாட்யூட்டரி லா வந்து அமெண்ட் செய்யப்பட்டது. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல மோரோவர் பாதிக்கப்பட்ட இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தையோட ஃபேமிலிக்கும் குழந்தைக்கும் சேர்ந்த மாதிரி 25,000 ரூபாய், அதாவது 25,000 was paid as compensation to these families. 20,000 from the factory, 5,000 from the government side அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பிறப்பிக்கப்பட்டது. மோரோவர் 14 இயர்ஸ் கீழே எல்லா குழந்தைங்களுக்கும் எஜுகேஷன் வந்து கம்பல்சரி அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைல்டு லேபர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 was proposed and came into force. இது வந்து 1986 சொல்லப்பட்ட சட்டத்தை அமெண்ட் செய்யப்பட்டு 14 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற எந்த குழந்தையுமே நம்ம எந்த விதமான வேலையிலும் ஈடுபடுத்தக்கூடாது. ஒரு சின்ன எக்ஸப்ஷன் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க, இந்த அமெண்ட்மெண்ட்லேயே உண்டு. அதாவது ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னா, குழந்தைகள் படிப்பு முடித்து வந்த பிறகு அந்த ஃபுல் டே வந்து ஸ்கூல்ல ஸ்பெண்ட் பண்ண பிறகு ஈவினிங் அவங்க லீஷர் டைம்ல தே கேன் ஸ்பெண்ட் சம் டைம் இன் தியர் பேரண்ட்ஸ் ஷாப் ஹெல்பிங் தி பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் உண்டு. பட் ஸ்ட்ரிக்டா எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட்லையும் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து 2016 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து 14 to 18 இயர்ஸ் வந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு, ஐ மீன் லைக் பிலோ த மைனர்ஸ் வந்து they cannot be involved in any sort of hazardous factories and mines அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So in the first initiative to completely abolish, the first landmark judgment to completely abolish the child labor from the Indian society is this MC Mehta versus Union of India 1996 judgment. Okay, and the full credit goes to the advocate MC Mehta, and அவர் ஒரு பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கின ஒரு அட்வொகேட். ஸோ பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கின அட்வொகேட் என்ற பெருமை MC மேத்தா அவர்களையே சாரும். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேட்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் கண்டென்ட்டோட ஃபோர்த் கமிங் வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.